உண்மையாக நாங்கள் இப்போது கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம். இப்போது கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தில் எமது அரசாங்கத்தில் பொது மலசல கூடம் ஒன்று அமைத்து வருகின்றோம். அதை வெகு விரைவில் 2-3 மாதங்கள் கட்டி முடித்து இந்த இடத்தில் பொது மலசல கூடம் அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சிறந்த முறையில் ஒரு காபட் போட்டு சிறந்த முறையில் பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம். அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கோம். அழகு என்பது மக்களுக்கு கவர்ச்சியாக இருப்பதற்கு இன்று பேருந்து நிலையத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. அழகான பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு தீர்மானம் திட்டத்தில் முதல் தட்டமாக யாழ் நகரில் ஒரு அழகான பேருந்து நிலையத்தை வெகு விரைவில் சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் நேற்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டனர். மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. பதுல இங்கே வேலைக்கு வந்தேன். யூனிவர்சிட்டிக்கு மகளை பண்ணது கனவேர் அப்படி தான் அதில் தொடங்குது பாச்சு இப்படி போகிறீங்கல்ல. பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக இருக்குதா இல்லை இல்லைன்னு மாறத்தானே வேணும். மாற்றத்துக்காக தானே பார்க்கல துப்புரவு இல்லைன்னு பிரச்சனைகள் ஆக்கள் வந்து தொந்தரவு செய்கிறாங்களா அவர் அப்படி. ஊழியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட நாங்கள் ஊழியரை பழிவாங்க நேற்றைய தினம் பேருந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள். பேருந்து நிலையம் என்ற இடையில் அங்கே இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன். அதே நேரம் இந்த பேருந்து நிலையம் என்பது குன்றும் குழியுமாக இருக்கிறது. எமது அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த பேருந்தை ஒரு சிறந்த துப்புரவாகவும் ஆக்குவதற்கு இப்போது இதே இடத்தில் ஒரு மலசல கூடமும் மக்கள் பயன்படக்கூடிய நவீன முறையில் கூடிய மலசல கூடங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்து இப்போ வேலை ஆரம்பிக்க பிறகு அதையும் கண்காணிப்பு விஷயமாக இன்றைய தினம் பார்த்திருந்தேன். பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பான நிலையம் எதிர்காலத்தில் இயங்கும் என்பதை நாங்கள் உறுதிப்பட கூறுகிறேன். இன்றைய தினம் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இதற்கான நடவடிக்கைகளை வெகு விரைவில் எடுப்போம். இன்று வரும்போது தெரிகிறது இதே பேருந்து நிலையத்தில் வாசலில் போலீஸ் பேர் கூட இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பேருந்து நிலையங்களுக்கு போலீஸார் விஜயமாக நிற்க வேண்டிய தருணத்தில் இன்று போலீஸார் இல்லை. நான் வந்து போகும் தருணத்தில் தான் போலீஸார் வந்து வருகிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திற்கு. அப்போது இதற்கான நடவடிக்கை எதிர்காலத்தில் போலீசார்களை பாதுகாப்பாக இந்த இடத்தில் போலீசாரை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தில் எடுப்போம் என்பதை எதிர்காலத்தில் இதற்கான நடவடிக்கை நாளைய தினத்திலிருந்து வாரும் வெகு சீக்கிரமாக போலீசார் நிலையத்தில் இந்த இடத்தில் நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு, ஏனென்றால் போலீசார் நிற்கும் போது தான் இங்கே பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு உணர்வு வரும். பாடசாலை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாம். இங்கே பல துர்நடத்தைகளை செய்வதற்காக பலர் இளைஞர்களும் வருகின்றனர். பெண்கள் நிம்மதியாக அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டதாக பெற்றோர் முறையிட்ட நிமித்தமாக களவிஜயம் செய்து பார்த்துள்ளேன். இதற்கான நடவடிக்கை அமைத்து எமது அரசாங்கத்தில் சிறந்த பேருந்து பாதுகாப்பான பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம். கண்டிப்பாக உண்மையாக நாங்கள் இப்போது கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம். இப்போது கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தில் எமது அரசாங்கத்தில் பொது மலசல கூடம் ஒன்று அமைத்து வருகின்றோம். அதை வெகு விரைவில் 2-3 மாதங்கள் கட்டி முடித்து இந்த இடத்தில் பொது மலசல கூடம் அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சிறந்த முறையில் ஒரு காபட் போட்டு சிறந்த முறையில் பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம். அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கோம். அழகு என்பது மக்களுக்கு கவர்ச்சியாக இருப்பதற்கு இன்று பேருந்து நிலையத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஒன்று இருக்கிறது.
அழகான பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு தீர்மானம் கிளீனான் சிங்கான திட்டத்தில் முதல் திட்டமாக யாழ் நகரில் ஒரு அழகான பேருந்து நிலையத்தை வெகு விரைவில் சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக 48 குடும்பங்களைச் சேர்ந்த 219 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். குருநகர் G68 மற்றும் G69 கிராம சேவையாளர் பிரிவுகளிலே குறித்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை தகவல் அறிந்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட குழுவினர் அப்பகுதிக்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தனர். யாழில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கலும் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். பிரதான சூத்திரதாரி சுன்னாகம் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று புலனாய்வு பிரிவு என்று தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தனர். விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்களில் ஒருவர் முன்னாள் ராணுவ சிப்பாய் என தெரியவருகிறது. ஏனைய 2 அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் நடந்த 2 கொலைகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 2 உயிரிழந்துள்ளதோடு 2 பேர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மூத்த பத்திரிகையாளரும் ராவிய பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியருமான விக்டர் ஐவன் தனது 75வது வயதில் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக சிறிது காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார். யாழ்ப்பாண கலாச்சார மையம் திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றப்பட்டமை தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் அரசகரம் மொழி தமிழாக இருக்கிற நிலையில் நேற்று திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த மண்டபத்தில் தமிழ் மொழிக்கு இறுதி இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமைச்சரவை அந்த சொல்ல ஒரு அமைச்சர் என்ற வகையில் இந்த நிலப்பாடு நன்றி. உண்மையிலேயே வடகிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய போஸ்ட் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி. அந்த வகையில் அண்மையில் இது நாள் வரைக்கும் இந்தியாவினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்வதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கின்றது. திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது.
முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை மூன்றாவது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இது அவ்வளவு நல்ல விடைமல்ல என்பது ஒன்று. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதைவிட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும். இரண்டாவது, சிங்கள மொழிக்கு இரண்டாவது நிலை விலகியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இதிலும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்கின்றது. அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திறப்பு விழா செய்து, அதாவது இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது யாழ் நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல. அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொள்வோம். நன்றி.